எனக்கு கர்த்தர் அற்புதமான ஒரு வாழ்க்கையை வச்சிருக்கிறார். நான் இந்த உலகத்துக்குரியவன் அல்ல. இந்த உலகத்தில் உள்ள சந்தோஷங்களும் சரி, உலகத்தில் உள்ள ஐஸ்வர்யங்களும் சரி, உலகத்தில் உள்ள துக்கங்களும் சரி, உலகத்தில் உள்ள கஷ்டங்களும் சரி, எல்லாம் ஒரு நாள் சீக்கிரம் முடிஞ்சு போகும். ஆனால் நித்தியமான ஒரு சந்தோஷத்தை தேவன் எனக்காக வாக்கு பண்ணியிருக்கிறார் என்கிற எண்ணம் உள்ளவர்கள் இந்த உலகத்தில் இருக்கிற கஷ்டங்களை நினைத்து பாரப்பட மாட்டார்கள். இதற்காகவே யோசித்து தங்களுடைய வாழ்நாட்களை வீணடிக்கவும் மாட்டார்கள். உலக மனுஷனுக்கும் ஆண்டவருக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் என்ன தெரியுமா? உலக மனுஷன் ஒரு புதிய வீட்டை கட்டுனா பழைய வீட்டை பத்தி நினைக்கவே மாட்டான். புதிய வீட்டுக்குள்ள போக போறான்னா பழைய வாடகை வீட்டை டெவலப் பண்ணணும், நீட்டா வைக்கணும், நல்லா தொடச்சி அழுக்கு இல்லாம வைக்கணும்னு நினைக்க மாட்டான். ஏன்னா அவனுக்கு என்ன எல்லாம் புதிய வீட்டில் இருக்கும். புதிய வீட்டுக்கு போறதுனால பழைய வீட்டை எப்படி அழுக்கா இருந்தாலும் பிரச்சனை இல்லை, பெயிண்ட் எப்படி போனாலும் எனக்கு கவலை இல்லை, நான் தான் புதிய வீட்டுக்கு போக போறேனே என்கிற எண்ணம் அந்த வீட்டு முதலாளிக்கு இருக்கும். ஆனால் நம்முடைய தேவன் அப்படி அல்ல. நம்முடைய தேவன் அவரிடத்துல நம்முடைய நாட்டத்தை வைக்கும்போது, பரலோக ராஜ்யத்தில் நம்முடைய நாட்டத்தை வைக்கும்போது, பரலோக ராஜ்யத்துக்கு நம்மை அழைத்து சொல்லுகிறவர் மாத்திரமல்ல, இந்த பூமியில் உள்ள வாழ்க்கையும் அற்புதமாக ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். நிச்சயமாக பழைய காரியங்கள் எல்லாவற்றையும் தேவன் அழித்து போட்டு புதிய நன்மைகளால் உங்களுடைய வாழ்க்கையை நிரப்ப வல்லமுள்ளவராக இருக்கிறார். ரெண்டு கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் அவருடைய 17ஆவது வசனம். இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ளாயிருந்தால் புது சிருஷ்டியாயிருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஒரு முறை கூட சேர்ந்து வாசிப்போம். இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. அநேக நேரங்களில் பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின என்று நாம் இந்த வார்த்தையை கேட்கும்போது முதல்ல நம்ம யோசிக்கிற காரியம் என்னவென்று சொன்னால், என்னுடைய பழைய நிலைமைகள் எல்லாம் கர்த்தர் மாற்றி எனக்கு புதிய நன்மைகளை கர்த்தர் எனக்கு கொடுப்பார். அப்படி தேவன் செய்வாரா செய்ய மாட்டாரா? செய்வார். பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயினன்னு சொல்லும்போது என்ன பழைய கஷ்டங்கள், பழைய நெருக்கங்கள், பழைய காலங்களில் உள்ள பாடுகள், என்னுடைய வாழ்க்கையில் நான் இதுவரை சந்தித்திருந்த கஷ்டங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி இனி ஒரு புதிய ஒரு ஆசீர்வாதமான ஒரு புதிய நன்மையான ஒரு வாழ்க்கையை தேவன் தருவார் என்று நாம் நினைப்பது உண்டு. அப்படியும் கர்த்தர் செய்ய வல்லமுள்ளவராக இருக்கிறார். ஆனால் இன்றைக்கி நாம் தியானிக்க போகிற காரியம், இந்த வசனத்தில் நாம் முக்கியமாக பார்க்கும்போது நம்முடைய பழைய மனுஷனை களைந்து போட்டு புதிய மனுஷனை தரித்து கொள்ள வேண்டும். எல்லாரும் சொல்லுங்கள், பழைய மனுஷனை களைந்து போட்டு புதிய மனுஷனை நாம் தரித்து கொள்ள வேண்டும். எப்போ ஒரு மனுஷன் புதிய சிருஷ்டியாக மாறுகிறான் என்றால், கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு வாழ்க்கை. எதனால் உள்ள வாழ்க்கை? கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு வாழ்க்கை வாழும்போது, ஒரு மனுஷன் கிறிஸ்துவுக்குள் இருக்கும்போது, அப்படின்னால என்ன? ஒரு மனுஷன் தேவனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளாக, அவருக்குள்ளாக, அவருடைய வழி நடத்துதலே பெற்றுக்கொண்டு, அவருடைய ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு, அவருடைய மீட்பை பெற்றுக்கொண்டு, அவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ள நடக்கிற ஒரு மனுஷன் தான் யாரு? கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு மனுஷன். அப்போ அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் எப்படி இருக்கிறான்? பழையவன் அல்ல, அவன் புதியவன். புதிய ஒரு மனுஷனாக இருக்கிறான், புதிய சிருஷ்டியாக இருக்கிறான், புதிதாய் சிருஷ்டிக்கப்பட்ட ஒரு மனுஷனை போல மாறுகிறான். அப்போ பழைய காரியங்கள், பழைய சுவாபங்கள், பழைய எண்ணங்கள் எல்லாம் ஒளிந்து போகும், எல்லாம் புதிதாக மாறும். சரி, இப்போ புதிய எண்ணம், புதிய மாற்றம், புது சிருஷ்டி என்றால் என்ன? கொஞ்சம் சொல்லுங்க பார்க்கலாம். புது சிருஷ்டினா என்ன? புது சிருஷ்டினா என்ன? ஆன்சர் பண்ணலாமே. இதை நான் என்ன யாருக்குமே தெரியாத கொஸ்டினை கேட்டேன். புது சிருஷ்டினா என்ன? புதுசாக ஒன்று உருவாக்குறது. அப்போ நீங்களும் நானும் புது சிருஷ்டியாக மாறுறோன்னு அர்த்தம் என்ன? புதுசாக மாறுறோம். அதான் எதில் மாறுறோம்? ஒரே காரியம்தான். நம்முடைய எண்ணம், நோக்கம், எதற்காக வாழுகிறோம் என்கிற நோக்கம் கம்ப்ளீட்டாக மாதிரி
யாருக்கு நேராக போகுதுன்னா, தேவனுக்காய் வாழுகிறேன், தேவனுக்காய் ஜீவிக்கிறேன், அவரை பின்பற்றுகிறேன் என்கிற நோக்கம் மாறுகிறது. அதுதான் புது சிருஷ்டியாக மாறுவது. பழைய வாழ்க்கையில் நம்முடைய நோக்கம் எப்படி இருந்துச்சு? உலகத்துக்காக வாழணும், என் குடும்பத்துக்காக வாழணும், எனக்காக வாழணும், எனக்கு அப்படிப்பட்ட ஆசைகள் இருக்குது, எனக்கு இப்படிப்பட்ட ஆசைகள், அதையே மேஜராக வச்சு அதையே முக்கியத்துவப்படுத்தி உலக பிரகாரமான காரியங்களை முக்கியத்துவப்படுத்தி வாழ்ந்து கொண்டிருந்த வாழ்க்கை இப்போ எப்படி மாறுதுன்னா, எனக்கு எண்ணங்கள், எனக்கு நோக்கங்கள், என்னுடைய சித்தம், என்னுடைய இஷ்டம், இதெல்லாம் ரெண்டாவது. முதல்ல தேவனுக்கு அடுத்த காரியங்களை, பரலோகத்துக்கு அடுத்த காரியங்களை நான் சிந்திக்க போகிறேன். அதுதான் புது சிருஷ்டியாய் மாறுகிற அனுபவம். இன்னும் உங்களுக்கு தெளிவாக புரிய வைக்கிறேனே. நீங்கள் எல்லோரும் கற்பனை செய்து கொள்ளுங்கள், நீங்கள் ஒரு வாடகை வீட்டில் இருக்கிறீர்கள். எங்கே இருக்கிறீங்க? வாடகை வீட்டில் இருக்கிறீங்க. உங்கள் குடும்பமும் நீங்களும் வாடகை வீட்டிலே வசித்து வருகிறீர்கள். நீங்கள் உங்களுடைய குடும்பத்திற்காக ஒரு புதிய வீட்டை கட்டி கொண்டிருக்கிறீர்கள். எல்லாரும் கற்பனை பண்ணிட்டீங்களா? இமேஜினேஷன் அப்படி வரணும், மனசில் அப்படி பிக்சரைஸ் பண்ணணும். நீங்கள் இப்போ வாடகை வீட்டில் இருக்கிறீங்க, ஆனால் நீங்கள் உங்கள் குடும்பத்துக்காக ஒரு புதிய வீட்டை, ஒரு பெரிய வீட்டை, அழகான வீட்டை கட்டி கொண்டிருக்கிறீர்கள். மனசில் வச்சுக்கொள்ளுங்க. இப்போது நீங்கள் உங்களுடைய பிரயாசம், உங்களுடைய பலன், உங்களுடைய திராணி, உங்கள் திறமை எல்லாத்தையும் எதுக்கு போட்டுட்ருக்கிறீங்கன்னா, உங்கள் புதிய வீட்டை நல்லா கட்டுறதுக்கு, அழகாக கட்டுறதுக்கு நீங்கள் உங்களுடைய மனசெல்லாத்தையும் உபயோகிச்சுட்ருக்கிறீங்க. ஆனால் உங்கள் வீட்டில் உள்ள மனைவிகளோ இல்லை பிள்ளைகளோ இல்லை சகோதரர்களோ எல்லோரும் என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு இந்த பழைய வீட்டில் இந்த பெயிண்ட் அடிக்கணும், இந்த பழைய வீட்டில் எனக்கு இந்த ஷோகேஸ் வைக்கணும், எனக்கு இந்த பழைய வீட்டில் இப்படிப்பட்ட ஐட்டம்ஸ் வரணும், இந்த பழைய வீட்டில் இந்தந்த திங்ஸ் எல்லாம் எனக்கு வேணும், இந்த டிசைனை மாற்றணும் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு கோபம் வருமா இல்லை சந்தோஷம் வருமா? என்ன வரும் சொல்லுங்கள்? கோபம் வரும். ஏன் கோபம் வரும்? டேய், உனக்காக, நம்ம பிள்ளைங்களுக்காக, நம்ம குடும்பத்துக்காக ஒரு புதிய வீட்டை கட்டிட்டு இருக்கிறேன். அப்போ உன் முயற்சி, உன் எண்ணத்தை எல்லாம் அந்த புதிய வீட்டில் வைக்காம இந்த பழைய வீட்டில் நீ என்ன செஞ்சிட்டு இருக்கிற? வச்சிட்டு இருக்கிற. கோபம் வருமா வராதா? வரும். இதுதான் புதிய சிருஷ்டியின் எண்ணம். எப்படின்னா, நீங்கள் ஒரு விஷயம் ரட்சிக்கப்பட்ட பிறகு, ஒரு விஷயம் கர்த்தரை ஏற்றுக்கொண்ட பிறகு, நீங்கள் இங்கே உள்ள காரியத்தை டெவலப் பண்ணுறதுல, இங்கே மனுஷனை பிரியப்படுத்துவதற்கு, மனுஷனை ப்ளீஸ் பண்ணி, ஐயோ அவன் தப்பாக நினச்சிட்டா நான் என்ன பண்ணுறது, நான் இப்படிலாம் ஜோம் பண்ணுறேனே, இப்படிலாம் பைபிள் வாசிக்கிறேனே, இப்படி ஒழுங்காக சர்ச்சுக்கு போகிறேனே, இதெல்லாம் அவன் பார்த்தா என்ன நினைப்பான், நான் முழங்கால் போட்டு வீட்டில் ஜோம் பண்ணால் என் சொந்தக்காரன் என்ன நினைப்பான், நான் ஆண்டவரை பற்றி சொன்னால் என் நண்பன் என்ன நினைப்பான்னு சொல்லி இந்த உலகத்தின் காரியங்களையே நீங்கள் மேன்மைப்படுத்தி டிசைன் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, உண்மையில் நான் சொல்லுகிறேன், நமக்கு இன்னும் கர்த்தர் நமக்காக ஒரு புதிய வீட்டை கட்டி கொண்டிருக்கிறார் என்கிற அறிவு இல்லை. அப்ப எனக்கு கர்த்தர் மேன்மையானதை வச்சிருக்கிறார், எனக்கு கர்த்தர் அற்புதமான ஒரு வாழ்க்கையை வச்சிருக்கிறார். நான் இந்த உலகத்துக்குரியவன் அல்ல. இந்த உலகத்தில் உள்ள சந்தோஷங்களும் சரி, உலகத்தில் உள்ள ஐஸ்வர்யங்களும் சரி, உலகத்தில் உள்ள துக்கங்களும் சரி, உலகத்தில் உள்ள கஷ்டங்களும் சரி, எல்லாம் ஒரு நாள் சீக்கிரம் முடிஞ்சு போகும். ஆனால் நித்தியமான ஒரு சந்தோஷத்தை தேவன் எனக்காக வாக்கு பண்ணியிருக்கிறார் என்கிற எண்ணம் உள்ளவர்கள் இந்த உலகத்தில் இருக்கிற கஷ்டங்களை நினைத்து பாரப்பட மாட்டார்கள். இதற்காகவே யோசித்து தங்களுடைய வாழ்நாட்களை வீணடிக்கவும் மாட்டார்கள். சரிதானே நான் சொல்வது? இப்போ உலக மனுஷனுக்கும் ஆண்டவருக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் என்ன தெரியுமா? உலக மனுஷன் ஒரு புதிய வீட்டை கட்டுனா பழைய வீட்டை பத்தி நினைக்கவே மாட்டான். புதிய வீட்டுக்குள்ள போறான்னா பழைய வாடகை வீட்டை டெவலப் பண்ணணும், நீட்டா வைக்கணும், நல்லா தொடச்சி அழுக்கு இல்லாமல் வைக்கணும்னு நினைக்க மாட்டான். ஏன்னா அவனுக்கு என்ன எல்லாம் புதிய வீட்டில் இருக்கும். புதிய வீட்டுக்கு போறதுனால பழைய வீட்டை எப்படி அழுக்கா இருந்தாலும் பிரச்சனை இல்லை, பெயிண்ட் எப்படி போனாலும் எனக்கு கவலை இல்லை, நான் தான் புதிய வீட்டுக்கு போறேனே என்கிற எண்ணம் அந்த வீட்டு முதலாளிக்கு இருக்கும். ஆனால் நம்முடைய தேவன் அப்படி அல்ல. நம்முடைய தேவன் அவரிடத்துல நம்முடைய நாட்டத்தை வைக்கும்போது, பரலோக ராஜ்யத்தில் நம்முடைய நாட்டத்தை வைக்கும்போது, பரலோக ராஜ்யத்துக்கு நம்மை அழைத்து சொல்லுகிறவர் மாத்திரமல்ல, இந்த பூமியில் உள்ள வாழ்க்கையும் அற்புதமாக ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். புரிந்தவர்கள் மட்டும் கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்க. உலகத்தில் ஒரு மனுஷன் புதிய வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆகும்போது தன்னுடைய பழைய வாடகை வீட்டை மெயின்டைன் பண்ணணும்னு நினைக்கவே மாட்டான். ஆனால் என் ஆண்டவர் அப்படி அல்ல. நீ உன்னுடைய எண்ணத்தை, உன்னுடைய சிந்தனைகள் எல்லாம் ஆண்டவருக்கு அடுத்து, அதான் மத்தேயு 6:33 பார்க்கிறோம், முதலாம் தேவனுடைய ராஜ்யத்தையும் அதனுடைய நீதியையும் தேடும் பொழுது எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். நீ இருக்கிற இடத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நீ இருக்கிற இடத்தையும் குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நீங்க செய்கிற வேலைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். செய்கிற தொழில்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார்.
மேன்மையானதை தேடும் பொழுது இங்கே இருக்கிற காரியங்களையும் தேவன் அற்புதமாக நடத்துகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ புது சிருஷ்டினா என்ன? இந்த உலகத்தில் உள்ள காரியங்களை, உலகத்தில் உள்ள மக்கள் பெருசாக நினைக்கிற காரியங்களை முக்கியத்துவப்படுத்தாதபடிக்கு தேவனை முக்கியத்துவப்படுத்தி அவரை மாத்திரம் பிரியப்படுத்தி வாழும்போது அதுதான் புது சிருஷ்டி. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட மனுஷனுடைய வாழ்க்கையில் இந்த பழைய பாவங்கள், பழைய தீமைகள், பழைய சுவாபங்கள் எல்லாம் மேற்கொள்ள முடியாது. நான் இந்த உலகத்துக்குரியவன் இல்லைப்பா, நீ என்ன சொன்னாலும் சொல்லிட்டு போ, நீ என்ன பொறாமப்படணுமோ பட்டுட்டு போ, என்ன தீங்கு செய்யணுமோ செஞ்சுட்டு போ, என்ன ஆசீர்வதிக்கிறவர் நீ இல்லை, என்னை ஆசீர்வதிக்கிறவர் கர்த்தர். ஹல்லேலூயா. அந்த ஒரு பிராட் மைண்ட் வருது பாருங்க. தேவனை முன்னிலைப்படுத்தும் போது நமக்கு என்ன வருது? சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் நமக்கு மனசுலே ஏறாது. ஹல்லேலூயா. பெரிய முக்கியமான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறவர்கள், பெரிய பெரிய பிஸ்னஸ் டீலிங்ஸ்லாம் பண்ணிட்டு இருக்கிறவங்க ரோட்டில் நின்று சண்டை போட்டுட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? எவனாவது வந்து ஏன்ப்பா காரை இப்படி ஓட்டுறேன்னு சொன்னா கூட சரிப்பா மன்னிச்சிருப்பா, நான் என் பாட்டுக்கு போயிடுறேன். ஏன்னா அவங்களுடைய நோக்கம் வேற. இங்கிருந்து சண்டை போட்டுட்டு இருந்தா அவங்களுடைய நோக்கம் நிறைவேறாது. இதே போல தான் அவனுடைய பிள்ளையே, நம்முடைய நோக்கம் மேன்மையாக இருக்கும்போது இந்த உலகத்துள்ள பாடுகள் நமக்கு பெருசா தெரியாது, உலகத்தில் உள்ள கஷ்டங்கள் நமக்கு பெருசாவே தெரியாது. நம்ம புது சிருஷ்டியாய் மாற்றப்படுகிறோம். அப்போ பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போகும், எல்லாம் புதிதாக மாறும். எசேக்கியேல் 36:26 வாசிங்கள். எசேக்கியேல் 36:26. உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுத்தேன். ஆண்டவர் என்ன சொல்லுகிறாரு? உங்களுக்கு கல்லான இருதயத்தை மாற்றி சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பாராம். இதுதான் புது சிருஷ்டி. அநேக நேரங்களில் நம்முடைய இருதயம் கடினமாக இருக்கும், ஆண்டுடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்வதற்கு கடினமாக இருக்கும், ஆண்டுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கு, ஆண்டுடைய வார்த்தைக்கு செவி கொடுப்பதற்கு நம்முடைய உள்ளம் சரியாக இருக்காது, கல்லான இருதயமாக இருக்கும். ஆண்டவர் அறிவுரை சொல்லும் போதும் அதை கேட்டுக்கொள்ளக்கூடிய மனம் நமக்கு இருக்காது, கடினமாக இருக்கும். அந்த கடினமான இருதயம் உள்ளவர்கள் புது சிருஷ்டியாக இருக்க முடியாது. நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. எப்போ ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தையை முழுவதுமாய் ஏற்றுக்கொண்டு அவர் சொல்லுகிற மாற்றத்தை நம்முடைய வாழ்க்கையில் உண்டு பண்ணுகிறவர்களாக இருக்கோமோ நாம் தான் புதிய சிருஷ்டி. கல்லான இருதயம் அல்ல, சதையான இருதயம். எனக்கு ஆண்டவர் நல்ல கல்லான இருதயத்தை தந்திருக்கிறார் என்று சொல்லுகிறவங்க நல்ல கரங்களை வைத்து சத்தமாக மகிமையை செலுத்துவோம். ஹல்லேலூயா. பரவாயில்ல. அப்போ உங்கள் எல்லாருக்குமே கர்த்தர் நல்ல சாஃப்டான, எல்லாத்தையும் ஆண்டுடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு இருதயத்தை கர்த்தர் தந்திருக்கிறார் என்று நான் சந்தோஷம் அடைகிறேன். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அப்போ கல்லான இருதயத்துக்குள்ள கர்த்தருடைய வார்த்தை உள்ள நுழையாது. கல்லான இருதயத்துக்குள்ள மற்றவர்கள் மேல பாசம் காண்பிக்கிற, இரக்கம் காண்பிக்கிற இருதயம் இருக்காது. தேவன் ஒரு மனுஷனை பார்த்து மனம் இறங்குகிறது போல கல்லான இருதயம் உள்ள மனுஷன் ஒரு மனுஷனை பார்த்து மனம் இறங்கவே மாட்டான். அப்போ அங்க ஆண்டுடைய கிரியை நடக்காது, பழைய காரியங்கள் ஒளிந்தும் போகாது, புதிய காரியங்கள் அவனுடைய வாழ்க்கையில் வரவும் செய்யாது. எப்போ இந்த கடின இருதயம், பார்வோனுடைய இருதயம் கடினப்பட்டிருந்தது, அப்படித்தானே? கல்லான இருதயம். ஆண்டவர் ஆராதிக்க விடுறதுக்கு, இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவர் ஆராதிக்க அனுப்புறதுக்கு பார்வோனுக்கு மனசே இல்லை, கடின இருதயம். அந்த கடின இருதயம் கடைசியில் எங்க போய் அழியும் என்றால் செங்கடல்ல போய் அழியும். அந்த கடின இருதயம் லகுவாக மாற்றப்பட்டது என்று சொன்னால் அந்த 10 வாதைகளும் கூட சில வேளையிலே அந்த எகிப்து தேசத்தில் வராமல் இருந்திருக்கும். ஆமாவா இல்லையா? முதல்லையே ஜீவனுள்ள தேவனுக்கு பார்வோன் தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து ஜீவனுள்ள தேவனுக்கு நான் ஒப்பு கொடுக்கிறேன், இஸ்ரவேல் ஜனங்களை நான் தடுக்க மாட்டேன், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக நிற்க மாட்டேன்னு முதல்ல ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா அந்த 10 வாதைகள் கூட எகிப்தில் வந்திருக்கவே செய்யாது. ஆனால் கடினம், இருதய கடினம். கடைசியில் அனுப்பிவிட்டு பின்னாடி துரத்துக்கிறான் இஸ்ரவேல் ஜனங்களை அழிக்கிறதுக்கு. பார்வோனையும் அவனுடைய சேனையையும் கர்த்தர் செங்கடல் அழித்து போட்டார். ஏன்னா இருதய கடினம். இருதய கடினம் உள்ளவர்கள் ஒரு நாளும் ஆண்டு விடுத்த அனுகிரகத்தை பெறவே முடியாது.
அந்த பழைய சுவாபங்கள் ஒழிய வேண்டும் என்றால் இருதயம் லகுவாக்கப்பட வேண்டும். ஆண்டுடைய வார்த்தையை இன்னைக்கு நம்ம யோசிச்சு பார்க்கணும். ஆண்டுடைய பிள்ளையே, நம்ம வாழ்க்கையில் ஒரு சேஞ்ச் உண்டாகிறதுக்கு, ஒரு மாற்றம் உண்டாகிறதுக்கு உங்கள் இருதயம் சதையான இருதயமாக இருக்கிறது, லகுவாக இருக்கிறதா? நம்ம செய்கிறது, நம்ம பேசுகிறது, நம்முடைய செயல்பாடுகள், நம்முடைய கிரியைகள் சிலவற்றை தவறு, சில தப்புன்னு நமக்கு தெரியும். ஆனால் ஒருத்தர் அதை சொல்லும்போது நம்மளை நம்ம மாற்றிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வராமல், இவன் சொல்லி நான் எதுக்கு கேட்கணும் அப்படிங்கிற எண்ணம் வருதுன்னா நம்முடைய இருதயம் கல்லான இருதயமாக இருக்கிறது. அவனுடைய பிள்ளையை அப்படிப்பட்ட இருதயத்தில் ஆண்டவர் கிரியை செய்ய முடியாது. இன்றைக்கி அநேக இடங்களில் பாருங்கள், பெற்றோர் மகனே மகளே நீ இப்படிலாம் இருக்கக்கூடாது, இந்த தவறெல்லாம் நீ செய்யக்கூடாது அப்படின்ட்டு பெற்றோர் சொல்லும்போது அந்த பிள்ளைகளுக்கு அது தப்புன்னு தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா? தெரியும். அவங்க செய்கிறது தப்புன்னு தெரியும், அவங்க பண்ணுறது உகந்தது அல்லன்னு அவங்களுக்கு தெரியும். ஆனால் அந்த பெற்றோர் சொல்லுகிற வார்த்தையை அந்த இருதய கடினம் கேட்க விடவில்லை. அந்த வார்த்தைகள் அவருடைய இருதயத்துக்குள்ள போகுவதற்கு இவர்கள் அனுமதிப்பதில்லை. கடினமாக இருக்கிறது. அவங்களுக்கு வேற வேலையில் சொல்லிட்டு இருப்பாங்க, இவங்களுக்கு என்ன தெரியும், நான் பார்த்துக்கலாம், நான் செஞ்சுக்கலாம். எனக்கு தெரிந்த ஒருவர், அவர் ஒரு தொழில் துவங்குவதற்காக அநேக லட்சங்களை முடக்கினார். அப்போ அவருடைய பெற்றோர் சொன்னார்கள், மகனே இவ்வளவு லட்சங்களை முடக்கி நீ இந்த தொழிலை செய்வதில் அர்த்தமே இல்லை, கண்டிப்பாக இது லாஸில் தான் போய் முடியும் அப்படின்னு சொன்னார்கள். ஆனால் இந்த மகன் அதை ஏற்றுக்கவே இல்லை. இவங்க என்ன சொல்கிறது, இவங்களுக்கு பிஸ்னஸை பற்றி என்ன தெரியும், இவங்களுக்கு தொழிலை பற்றி என்ன தெரியும், நான் இத்தனை லட்சத்தை போட்டால் அதை இத்தனை லட்சமாக நான் மாற்றி எடுத்துருவேன், இந்த பிஸ்னஸில் என்னால் பண்ண முடியும், சாதிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி தகப்பனுடைய வார்த்தைகளையும் கேட்கவில்லை, தாயாருடைய வார்த்தையும் கேட்கவில்லை. சொந்த இஷ்டப்படி லட்சக்கணக்கில் அந்த பணத்தை பிஸ்னஸில் முடக்கி அவர்கள் தொழிலை பெரிய ஒரு கடை எடுத்து அப்படிலாம் செஞ்சு பயங்கரமாக செஞ்சாங்க. நாள் போனது, வருமானம் வரவில்லை, இங்கே போட்ட காசு நிறைய 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 போக ஆரம்பிச்சிருச்சு, வருவாய்க்கு மிஞ்சின செலவு, எந்த லாபமும் வராமல் இருந்ததுனால கூடிய சீக்கிரத்தில் கடனே இல்லாத மனுஷன் லட்சக்கணக்கில் கடன்காரனாக மாறிவிட்டான். ஒருவேளை அந்த பெற்றோர் சொன்ன வார்த்தையை கேட்டு, இல்லை அப்பா சொல்கிறாங்க அம்மா சொல்கிறாங்க, சும்மா சொல்ல மாட்டாங்க, ஏதோ ஒரு காரணம் அதில் இருக்கும் அப்படின்னு மட்டும் கொஞ்சம் நினச்சி அவங்க வாழ்க்கையை கொஞ்சம் மாற்றியிருந்தாங்கன்னா இன்றைக்கி அவங்க இவ்வளோ பெரிய சிக்கலில் மாட்டுவதற்கு வாய்ப்பு இல்லாமல் போயிருக்கும். ஆண்டை பிள்ளையே, உங்களிடத்தில் ஒருவர் இதை செய்யாத, இப்படி பண்ணாத அப்படின்னு ஒருத்தங்க சொல்கிறாங்கன்னா தயவு செய்து அதை விளையாட்டாக நினைக்காதீர்கள். அவர்கள் தேவன் அனுப்பின தூதராக கூட இருக்கலாம். உங்க பெற்றோர் இதை செய்யாத மகனே, இதை செய்யாத மகளே அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் கடின இருதயம் உள்ளவர்களாய் அதை அசட்டை பண்ணாதீர்கள். உங்களுடைய பெற்றோர் தேவன் உங்களுக்காக அனுப்பின தூதனாக இருக்கலாமே. ஆபிரகாமினிடத்துல என் பிள்ளையாண்டான் மேல் கையை போடாதுன்னு ஆண்டவர் சொன்னது போல உங்க கூட நிறைய பேருடைய வாயின் வார்த்தைகள் மூலமாக நீ அதை செய்யாத, இப்படிப்பட்ட காரியங்களை தலை போடாத, இந்த தீமைகளை செய்யாதுன்னு சொல்லி ஆண்டவருடைய வார்த்தையாக இருக்கலாம். யாராவது உங்களிடத்தில் ஏதாவது சொன்னா தயவு செய்து கொஞ்சம் உற்று கவனிங்க. கவனிச்சா நம்ம செய்யணுமா வேண்டாமான்னு நமக்கு புரியும். எதையும் அவசரப்பட்டு செய்ய வேண்டாம், எதுலையும் அவசரப்பட்டு நம்ம இறங்க வேண்டாம். பொறுமையாக செஞ்சா போதும், ஆண்டோடைய விருப்பத்தின்படி நம்ம செஞ்சா போதும். இன்னைக்கு ஒரு நாள் தள்ளி போடுறதுல என்ன பிரச்சனை ஆகிட போகுது? ஒரு வாரம் தள்ளி போடுறதுல என்ன பிரச்சனை ஆகிட போகுது? ஒரு மாசம் தள்ளி போடுறதுல என்ன பிரச்சனை ஆகிட போகுது? ஆண்டவர் செய்ன்னு சொன்னதை உடனே செய்யுங்க. ஆனால் நாம முடிவெடுத்து செய்கிறத கொஞ்சம் பொறுமையாக செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் தான் இதை செய்யாதடா, இதை பண்ணாதடா அப்படின்னு சொன்னால் அதை தான் செய்வேன், அதை தான் பண்ணுவேன். ஏன்னா இருதயம் கடினமாக இருக்கிறது, அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய இருதயம் இல்லை. அப்படிப்பட்ட இருதயத்தில் பழமையான காரியங்கள் ஒளிந்து போகாது, புதிய காரியங்கள் புதிய நன்மைகள் வரவும் செய்யாது. ஹல்லேலூயா. எசேக்கியேல் 11:19 சொல்லுகிறது, அவர்கள் என் கட்டளைகளின்படி நடந்து என் நியாயங்களை கைக்கொண்டு அவைகளின்படி செய்ய நான் அவர்களுக்கு ஏக இருதயத்தை தந்து அவர்கள் உள்ளத்தில் புதிய ஆவியை கொடுத்து கல்லான இருதயத்தை அவர்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை அவர்களுக்கு அருள்வேன். எப்போ நமக்கு கல்லான இருதயம் மாதிரி சதையான இருதயம் வரும்னா, வாசிங்க முதல்ல இருந்து, அவர்கள் என் கட்டளைகளின்படி நடந்து. எப்போ கல்லான இருதயம் மாறும்? எல்லாரும் சொல்லுங்க. கட்டளைகளின்படி நடந்து அவருடைய நியாயங்களை
கை கொண்டு அவைகளின்படி செய்து நான் அவர்களுக்கு ஏக இருதயத்தை தந்து அவர்கள் உள்ளத்தில் புதிய ஆவியை கொடுத்து. ஹல்லேலூயா. புதிய ஆவி அப்படின்னா என்ன? மனுஷ ஆவி இல்லை, பரிசுத்த ஆவியானவர். அவருடைய ஆளுகை நமக்குள்ள வரும்போது நம்ம புதிய சிருஷ்டியாக மாற்றப்படுகிறோம். எபேசியர் 4 அதனுடைய 22 24 வரைக்கும் நான் வாசிக்கலாம். எபேசியர் 4 அதனுடைய 22 24 வரைக்கும். அந்தபடி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போகும் இச்சைகளினாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியுள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை. அப்போ பழைய மனுஷனை, அதாவது உலக இச்சைகளை நிறைவேற்றக்கூடிய, அதை நிறைவேற்ற ஆசையுள்ள பழைய மனுஷனை நீங்கள் என்ன செய்யணும்? களைந்து போட்டு தேவனுடைய ஆவியினால் புதுப்பிக்கப்பட்ட புதிய மனுஷனை நாம் தரித்து கொள்ள வேண்டும். அப்போ பரிசுத்த ஆவியானவர் இயேசுக்குள்ளாக நாம் வாழும்போது இந்த பழைய இச்சைகளை நிறைவேற்ற வேண்டும் என்கிற தன்மை நம்முடைய இருதயத்தில் வருவது இல்லை. பழைய காரியங்கள், பழைய விருப்பங்கள் இப்படி இருந்தால் நல்லா இருக்குமே, இந்த காரியம்லாம் வராது. ஏன்னா நான் புதிய மனுஷனாக மாற்றப்பட்டிருக்கிறேன். மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள். அப்போ நம்ம தான் தரித்து கொள்ளணும். பழைய மனுஷனை நம்ம தான் களைந்து போடணும், நம்ம தான் தரித்து கொள்ள வேண்டும். எத்தனை பேர் இன்றைக்கு அப்படி மாற விரும்புகிறீர்கள்? நம்முடைய வாழ்க்கையில் பழைய காரியங்களெல்லாம், நான் இப்போ சொல்கிறேனே, பழைய வேதனைகள், பழைய கஷ்டங்கள், பழைய துன்பங்கள் எல்லாம் மாறி புதிய நன்மைகள், புதிய ஆசீர்வாதங்கள் நம்ம வாழ்க்கையில் வரணும்னா நம்முடைய பழைய சுவாபத்தை, தேவனுக்கு பிரியமில்லாத பழைய எண்ணங்களை, தேவனுக்கு பிரியமில்லாத பழைய குணங்களை எல்லாத்தையும் களைந்து போட்டு தேவன் விரும்புகிற புதிய மனுஷனாய் நம்ம வர வேண்டும். எப்படி இளையகுமாரன் மாறி வந்தானோ அதே மாதிரி நம்ம மாறி வந்தால் நமக்கு மறுபடியும் புதிய ஆசீர்வாதங்களை தேவன் தருவார். இளையகுமாரன் எனக்கு தகப்பன் வேண்டாம், தகப்பனுடைய ஆஸ்திகள் மட்டும் போதுன்னு சொல்லி துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி தன்னுடைய ஆஸ்திகள் எல்லாம் அழித்து போட்டான். இப்போ தேவன் கொடுத்திருந்த சதையான இருதயம் இல்லை, இப்போ கல்லான இருதயம். தகப்பன் வேண்டாம், தகப்பனுடைய அன்பு வேண்டாம், வீடு வேண்டாம், வீட்டுள்ள நிபந்தனைகள் வேண்டாம், வீட்டிலுள்ள கட்டுப்பாடுகள் வேண்டாம், நான் சுதந்திரமா வாழ விரும்புகிறேன். கல்லான இருதயம். ஐ வாண்ட் டு பி ஃப்ரீ. என்னை யாரும் தடுக்கக்கூடாது. நான் இப்படி தான் இருப்பேன், நான் இப்படி தான் பேசுவேன், இப்படி தான் நான் நடப்பேன், எனக்கு விருப்பத்தை நான் நிறைவேற்றுவேன், இதை எவனும் தடுக்கக்கூடாது. இதுதான் கல்லான இருதயம். பெற்றோராக இருந்தாலும் சரி தடுக்கக்கூடாது, வீட்டில் உள்ள பெரியவங்களும் தடுக்கக்கூடாது, சகோதரா நீ தடுக்கக்கூடாது, எவனும் தடுக்க. நான் இப்படி தான் இருப்பேன். இப்போ பார்த்தீங்களா, இப்போ உள்ள காலங்களில் இந்த பிள்ளைகள் ஸ்கூல் டீச்சர்ஸ்கிட்ட பேசுகிறத பார்த்துருக்கீங்க, ஏதாவது வீடியோஸ் பார்த்துருக்கீங்களா? அந்த மாதிரி ப்ரைவேட் ஸ்கூல்ஸில் கூட அந்த மாதிரி ரொம்ப இல்லை. சில கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் ஒரு ஒரு ஹெட் மாஸ்டர் முன்னாடி அவன் சேரில் கால் மேலே கால் போட்டு உட்காந்து தகாத வார்த்தை பேசி, நீ என்னடா செய்வ இப்படி கேட்குறான். நீ யோசிச்சு பார்க்க முடியுதா? நாங்கள்லாம் படிக்கும்போது கிடுங்கிட்டு இருப்போம். அடிச்சு போடுவாங்களோ பயந்து. கெமிஸ்ட்ரி சார் உள்ளே வந்தாலே நமக்கு கடன்னு ஆடும். அவர் பேப்பரும் தந்துட்டு அடியும் தர்றதுக்கு தான் ஃபர்ஸ்ட் இருப்பார். அவ்வளோ பயமாக இருக்கும். இப்போ இவங்களுக்கு இருதயம் எப்படி மாறிடுச்சு? நான் இந்த எக்ஸாம் பேப்பர் கொடுக்குற டைமில் நான் மெனக்கிட்டு போகவே மாட்டேன். டேடிட்டு எப்படி அதை தயவு செஞ்சு நான் இன்னைக்கு மட்டும் போகலை, நாளைக்கு போகிறேன். நான் போகாத அன்னைக்கு அவர் கொடுத்துருக்க மாட்டார். நான் அடுத்த நாள் போவேன், அன்னைக்கு தான் பேப்பர் கொடுப்பார். எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் எனக்கு. அப்போ அப்படி ஒரு சாஃப்டான இருதயம் அந்த காலத்தில் நிறைய பிள்ளைகளுக்கு இருந்தது. ஆனால் இப்போ உள்ள பிள்ளைகளை பார்த்தீங்கன்னா இப்படி ஆசிரியர்களை எதிர்த்து பேசுகிறது, கெட்ட வார்த்தை சொல்லி பேசுகிறது. இருதயம் என்ன எப்படி மாறிடுச்சு? கல்லாக மாறிடுச்சு. நீ என்ன சொல்கிறது? என்ன தடுக்க? நான் இப்படி தான் இருப்பேன், நான் இப்படி தான் போவேன். அப்படி போனால் அவளுடைய மனசு வேதனைப்படும். பார்த்தீங்களா? பேசும்போது சில இப்போ உள்ள காலங்களில், இப்போ உள்ள சட்டத்திட்டங்களில் இந்த ஆசிரியர்கள் ஒன்றும் பண்ண முடியாது. அவன் பேசுகிறத கேட்டுட்டு தான் இருக்க முடியும், வேற ஒன்றும் சொல்ல முடியாது. இவங்க பிள்ளைகள் நல்லா இருக்கணும்னு செய்வாங்க. இது
பிள்ளைகள் புரிஞ்சிக்காம வேதனைப்படுத்துது பார்த்தீங்களா? இந்த வேதனை அது சாபமாக என்ன செய்யுது, மாறிடுது. அது அப்படிப்பட்ட பிள்ளைகளுடைய வாழ்க்கையை ரொம்ப மோசமாக போகிறத நம்ம பார்க்குறோம். ரொம்ப வேதனைக்குரிய காரியமாக இருக்கிறது. நிறைய காரியங்களை எப்படி நம்ம பார்க்க முடியுது. நான் சொன்னால் கொஞ்சம் பயங்கரமாக இருக்கும். ஸ்கூலில் எதிர்த்து பேசிட்டு போகிற வழியிலேயே நிறைய விபத்துக்கள் ஆபத்துக்கள்லாம் நிறைய பிள்ளைகள் எல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். அதுக்கு சொல்கிறேன்னா, கல்லான இருதயம், அதாவது அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடரியை கடினப்படுத்துகிறவன், அந்த வசனம் என்ன போடுங்களேன், நான் எடுக்கல. அதை அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடரியை கடினப்படுத்துகிறவன் சகாயமின்றி சடுதியிலே நாசமடைவான். அடிக்கடி இருதயத்தை டே கல்லா இருக்காதடா, லெகுவாகடா, கீழ்ப்படிடா, புரிஞ்சுக்கோடா, புரியலையா? அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் அவன் தன்னுடைய இருதயத்தை கடினப்படுத்திட்டே இருந்தான்னா, தன்னுடைய செயல்களை கடினப்படுத்திட்டே இருந்தான்னா என்ன ஆகும்? சகாயமின்றி சடுதியிலே, சகாயமின்றி ஒருத்தருக்கு ஹெல்ப் இல்லாம திடீர்னு நாசமா போவான். எப்படின்னு வேத வசனம் தான் சொல்லுது, நான் சொல்லலை, சொந்தமா சொல்லலை. வேத வசனம் தான் அப்படி சொல்லுகிறது. சடுதியிலே நாசம் அடைவான். பாருங்க, நீதிமொழி 29:1 எல்லாம் வாசிங்க. நீதிமொழி 29:1, அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடரியை கடினப்படுத்துகிறவன் சகாயமின்றி சடுதியிலே நாசம் அடைவான். அப்ப கல்லான இருதயம் நமக்குள்ள இருக்கும்னா நம்ம நிச்சயமாக தேவனிடத்திலிருந்து சகாயத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. நம்ம யாரா இருந்தாலும் நம்முடைய இருதயம் லெகுவாக வேண்டும். லெகுவான இருதயத்தை தான் பரிசுத்த ஆவியானவர் ஆளுகை செய்ய முடியும். லெகுவாக இருந்தாதான் பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தை பெற முடியும், பரிசுத்த ஆவியின் வரங்களை பெற முடியும். இருதயம் கடினமா இருந்ததுன்னா தேவன் கிரியை செய்ய முடியாது. ஏன் நிறைய நேரங்களில் ஜெபிக்கும் போது அவனுடைய பிரசன்னம் வெளிப்படும் போது அநேகருடைய கண்களிலிருந்து கண்ணீர் வருவதற்கான காரணம் என்ன தெரியுமா? நீங்க நினைக்கிறீங்களா எல்லாரும் வேதனைப்பட்டு அழுறாங்க நினைக்கிறீங்களா? எல்லாரும் அவங்க கஷ்டத்தை நினைச்சு வொர்ஷிப்ல அழுறாங்கன்னு நினைக்கிறீங்களா? ஆண்டவரை துதிக்கும் போது, ஆண்டவரை ஆராதிக்கும் போது அவங்க கஷ்டத்தை எல்லாம் நினைச்சு வேதனைப்பட்ட இல்லைங்க. பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்யும் போது இருதயம் உடைக்கப்படுகிறது, இருதயம் லகுவாகிறது. இருதயம் உடைக்கப்படுமா என்ன ஆகுது? நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியாம நம்ம கண்களிலிருந்து என்ன வருகிறது? கண்ணீர் வருது. அந்த கண்ணீர் அடையாளமே என்ன? என் இருதயம் நொறுக்கப்பட்டிருக்கிறது, உடைக்கப்பட்டிருக்கு. கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானுடைய பிரசன்னம் என் சரீரத்தை, என்னுடைய இருதயத்தை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறது. சில நேரங்களில் நம்ம நினைச்சா கூட கண்ணீர் வராது. அப்படின்னா இருதயம் தூரமா இருக்குன்னு அர்த்தம். ஆண்டவரிடத்துல நம்மளால ஒழுங்கா ஜெபம் பண்ண கூட முடியாது, ஒரு பாட்டை மனப்பூர்வமா பாட முடியாது. அப்படின்னு என்ன அர்த்தம்? இருதயம் கடினப்பட்டு இருக்கிறது, இருதயம் ஆண்டவரை விட்டு தூரமா இருக்கிறது. இதெல்லாம் அடையாளங்கள். நம்முடைய இருதயம் கல்லா இருக்குதா இல்ல சதையா இருக்குதா, ஆண்டவருக்கு பிரியமா இருக்கிறதா என்பதற்கு அடையாளங்கள் இதெல்லாம். ஆண்டவரை ஆராதிக்கவே முடியாது, ஃப்ரீயா வொர்ஷிப் பண்ணவே முடியாது, ஏசப்பான்னு சொல்லி கூப்பிடக்கூட முடியாது. ஆனால் நம்முடைய இருதயம் உடைக்கப்பட்டிருக்கணும். அவரை பேச ஆரம்பிக்கும் போதே நம்முடைய இருதயம் உடைக்கப்படும், நம்முடைய சரீரம் கர்த்தருடைய பிரசன்னத்தினால நிரம்பும், நம்முடைய கண்களிலிருந்து கண்ணீர் வரும். வேதனையினால் அல்ல, கர்த்தருடைய பிரசன்னத்தினால். அல்லேலூயா. அப்போ கல்லான இருதயம் மாறணும்னா பழைய மனுஷனை நம்ம களைஞ்சு போட்டு புதிய மனுஷனை நாம் தரித்து கொள்ள வேண்டும். ஏசாயா 43 அதனுடைய 18-19. ஏசாயா 43 அதனுடைய 18-19. முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வழியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். இப்படி ஒரு மனுஷனுடைய கடின இருதயம் மாற்றப்பட்டு லெகுவான இருதயமாக மாறும் என்றால் இன்னைக்கு ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், உங்களுக்காக புதிய காரியத்தை நான் செய்கிறேன். பழைய இருதயம், கடினமான இருதயம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும்போது ஆண்டவர் சொல்ல முடியாது, நான் உன் வாழ்க்கையில் புதிய காரியத்தை செய்கிறேன் என்று. நம்முடைய இருதயம் கல்லா இருக்கும்போது, ஆண்டவருக்கு விருப்பம் இல்லாத காரியங்களை சிந்தித்துக் கொண்டிருக்கும் போது, நான் உன் வாழ்க்கையில் புதிய காரியத்தை செய்கிறேன் ஆண்டவர் சொல்ல முடியாது. ஆண்டவர் எப்போ தெரியுமா சொல்லுவார்? நம் பழைய மனுஷனை எல்லாம் களைந்து போட்டு புதிய மனுஷனை தரித்து கொள்ளும் போது தேவன் நம்மை பார்த்து சொல்லுவார், இதோ உன் வாழ்க்கையில் ஒரு புதிய காரியத்தை செய்கிறேன், அது இப்பொழுதே தோன்றும்.
இன்றைக்கு ஆண்டுடைய பிள்ளையே, இந்த வார்த்தையை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளையே, இன்றைக்கு உங்களுடைய இருதய கடினங்கள் மாற்றப்பட்டு இன்றைக்கு உங்களுடைய உள்ளங்கள் ஆண்டவருக்கு நேராய் திருப்பப்படுமானால் இந்த இடத்தை விட்டு போகும் பொழுது கர்த்தர் ஒரு புதிய அற்புதத்தை உங்கள் வாழ்க்கையில் செய்வார். புதிய காரியத்தை தேவன் உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கே கட்டளையிடுவார். இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் யார் யார் உண்மையாய் அர்ப்பணித்து, ஆண்டவரே என் கடின இருதயத்தை எல்லாம் மாற்றுகிறேன் அப்பா, என்னுடைய கடின இருதயங்கள் எல்லாம் களைந்து போடுகிறேன், என்னுடைய பழைய காரியங்கள் பழைய சுவாபங்கள் எல்லாவற்றையும் களைந்து போடுகிறேன், ஒரு புதிய மனுஷனாய் இன்னைக்கு நான் மாற விரும்புகிறேன் என்று யார் யார் உண்மையாய் ஆண்டவருடைய சமூகத்தில் உங்களை அர்ப்பணிக்கிறீர்களோ இன்றைக்கே கர்த்தர் ஒரு புதிய காரியத்தை செய்ய வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. எப்படி நம்ம புதிய மனுஷனை மாற்றப்படணும்? ஒரு வசனம் சொல்லுகிறது, யோவான் 3:3. யோவான் 3:3. இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். அப்படியே மறுபடியும் பிறந்தால் புதிய மனுஷனாய் மாற்றப்படுகிறோம். எல்லாம் சொல்லுங்க, மறுபடியும் பிறந்தால் புதிய மனுஷனாய் மாற்றப்படுகிறோம். எப்போ ஒரு மனுஷன் புதிய மனுஷனாக மாற்றப்படுகிறான்? மறுபடி பிறத்தல் அப்படின்னா என்ற ஒருவன் பாவத்திற்கு செத்து நீதிக்கு பிழைத்தால் அவன் புதிய மனுஷனாய் மாற்றப்படுகிறான். அப்படி என்றால் ஞானஸ்தானத்தை குறித்து வேதம் அப்படி சொல்லுகிறது. ஜலத்தில் இறங்கி ஞானஸ்தானம் பெற்று இயேசு கரையேறினார் என்று வேதவசனம் சொல்லுகிறது. அப்போ உலக பாவத்திற்கு செத்து உலக பாவத்திற்கு மரித்து நாம் நீதிக்கு பிழைக்க வேண்டும். அதான் புதிதாய் பிறந்த அனுபவம். ஹல்லேலூயா. கொலோசையர் 3 பார்க்கும்போது 1-10 வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா புதிய மனுஷன் எப்படி இருப்பான் என்கிற குணாதிசயங்கள் அதில் நம்ம பார்க்குறோம். கொலோசையர் 3 அதனுடைய 1-10 வரை உள்ள வசனங்களை நீங்கள் வாசித்தீர்கள் என்றால் ஒரு புதிய மனுஷன் எப்படி இருப்பான் அப்படின்னு பார்க்குறோம். 2ஆம் வசனத்தை பாருங்கள். பூமி உள்ளவைகள் அல்ல, மேலானவைகளையே நாடுங்கள். நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் போது நீங்களும் அவரோட கூட மகிமையில் வெளிப்படுவீர்கள். ஆகையால் விபச்சாரம், அசுத்தம், மோகம், துர்ரீச்சை, விக்கிரக ஆராதனை, பொருளாசை ஆகிய இவைகளை பூமியில் உண்டு பண்ணுகிற உங்கள் அவயங்களை அழித்து போடுங்கள். இவைகளின் பொருட்டை கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் மேல் தேவ கோபாக்கினை வரும். நீங்களும் முற்காலத்தில் அவர்களுக்குள்ளே சஞ்சரித்த போது அவைகளை செய்து கொண்டு வந்தீர்கள். இப்பொழுதோ கோபமும் மூர்க்கமும் பொறாமையும் உங்கள் வாயில் பிறக்கலாகாத தூஷணமும் வம்பும் வார்த்தைகளும் ஆகிய இவைகளை எல்லாம் விட்டுவிடுங்கள். ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாதிருங்கள். பழைய மனுஷனையும் அவன் செய்கைகளையும் களைந்து போட்டு தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய் பூரண அறிவடையும்படிக்கு புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொண்டிருக்கிறீர்களே. எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமைகளை செலுத்துவோமா? ஹல்லேலூயா. அப்போ புதிய மனுஷன்னா என்ன? உலகத்தில் உள்ள எல்லா தீமைகளையும் களைந்து போட்டு தேவனை தரித்து கொள்ள வேண்டும். அசுத்தங்கள் எல்லாம் வேண்டாம், எல்லாத்தையும் களைந்து போட்டு தேவனை நாம் தரித்து கொள்ள நாம் வாஞ்சிக்க வேண்டும். ஹல்லேலூயா. இந்த 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்தில் நம்ம முதல்ல வாசிச்சோம் பார்த்தீங்களா, 17ஆம் வசனத்தில். அதில் நீங்கள் முதல்ல இருந்து பார்த்தீங்கன்னாலே பழைய மனுஷனை எப்படி களைந்து போட வேண்டும் என்று நம்ம பார்க்க முடியுது. இப்போ நமக்கு அதை முழுசாக வாசிக்கிறதுக்கு நேரமே இல்லை. நீங்கள் வீட்டில் போய் தயவு செய்து அதை வாசிங்க, அதை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள், அதை எழுதி வைத்துக்கொள்ளுங்கள். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் அதில் 1 கடைசி வரைக்கும் உள்ள வசனங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்படி நாம் புது சிருஷ்டியாக மாற்றப்படுகிறோம் அப்படி என்று வேத வசனம் சொல்லுகிறது. ஏன்னா இது பூமிக்குரிய கூடாரம் ஒரு நாள் என்ன செய்யும்? அழிக்கப்படும். ஆனால் அழியாத ஒரு நித்திய வீடு தேவன் நமக்காக வாக்கு பண்ணியிருக்கிறார், அவர் நமக்கு வைத்திருக்கிறார். அப்போ நம்ம புது சிருஷ்டியாக மாறும்போது இந்த பவுலை போல நம்ம மாறுவோம். எப்படின்னா இந்த உலகத்தில் உள்ள நாட்டங்களெல்லாம் குறைந்து தேவன் மேலுள்ள அன்பு என்ன செய்யும்? அதிகரிக்கும். அவர் மேல் அவருக்காக என்ன செய்யலாம், அவருக்காக நான் என்ன பண்ணலாம், என் படிப்பு மூலமாக ஆண்டவருக்காக என்ன பண்ணலாம், எனக்கு ஆண்டவர் தந்திருக்கிற சரீரத்தின் மூலமாக நான் ஆண்டவருக்கு பிரயோஜனமான வகையில் நான் என்ன செய்யலாம், என்னுடைய பலன், என்னுடைய சரீர பலன் மூலமாக ஆண்டவருக்கு பிரயோஜனமாக என்ன செய்ய முடியும், நம்முடைய திறமைகள் மூலமாக ஆண்டவருக்கு பிரயோஜனமாக என்ன செய்ய முடியும் என்ற எண்ணம் நமக்கு கம்ப்ளீட்டாக மாறும்.
அதுக்கு முன்னாடி எப்படி இருக்கும்னா, என் திறமைகளை வச்சு மற்றவர்களை எப்படி பிரியப்படுத்தலாம், என் படிப்பை வச்சு நான் எப்படி ஒரு பெரிய ஆளை என்னை காமிக்கலாம், என்னுடைய வருமானங்களை வச்சு நான் எப்படி என் ஃபேமிலியில், என் சர்க்கிளில், என்னுடைய குடும்பங்களில், என்னுடைய உறவினர்கள் மத்தியில், என்னுடைய நண்பர்கள் மத்தியில் நான் எப்படி என்ன பெரிய ஆளாக காமிக்கிறது அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்குள்ளே இருக்கும். ஆனால் ஒரு புது சிருஷ்டியை மாற்றப்பட்ட ஒரு மனிதனுடைய எண்ணம் எப்படி இருக்குன்னா, நான் எப்படி பெரியவராக காண்பிக்கிறது அப்படிங்கிற எண்ணமே இருக்காது. எப்படி இருக்குன்னா, எனக்கு ஆண்டவர் கொடுத்த தாளந்தை வச்சு, ஆண்டவர் எனக்கு கொடுத்த நன்மைகளை வச்சு, ஆண்டவர் எனக்கு கொடுத்த திறமைகளை வச்சு ஆண்டவருக்கு பயனுள்ள வாழ்க்கையை எப்படி வாழலாம் என்ற எண்ணம் தான் நமக்கு உண்டாகும். ஹல்லேலூயா. புது சிருஷ்டியை மாற்றப்பட்ட ஒரு பெரிய மனுஷனில் ஒருவர் பவுல். இந்த கொரிந்தியர்லாம் எழுதினது அவர் தான். அவர் புது சிருஷ்டியை மாற்றப்படுவதற்கு முன்பதாக எப்படி இருந்தார்? வைராக்கியமான ஒரு மனுஷனாக, யாரையும் கொல்வதற்கும் கொஞ்சம் கூட அஞ்சாத, தன்னுடைய மதத்திற்காக, தன்னுடைய விருப்பத்திற்காக, தன்னுடைய குலம் எதை பின்பற்றி கொண்டிருந்ததோ அதை உண்மை என்று நம்பி அதை நிறைவேற்றுவதற்காக அவன் கொலை செய்யக்கூட தயாராயிட்டான். ஸ்தேவான்லாம் கொல்லப்படுவதற்கு கூட பவுல் ஒரு காரணம்தான், சவுல் ஒரு காரணம்தான். யாரையும் துன்புறுத்துவதற்கு பயப்படலை, யாரையும் துன்புறுத்துவது யோசிக்கவே இல்லை, தைரியமாக ஒருத்தனை வேதனைப்படுத்துறதுன்னா பிரச்சனை இல்லாத மாதிரி சவுல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஆனால் ஒரு நாள் வந்தது, அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 1-20 வரைக்கும் அந்த காரியங்களை நம்ம பார்க்கிறோம். வீட்டில் போய் தயவு செய்து வாசிங்க. அப்போஸ்தலர் 9:1-20. ஆண்டவர் ஒரு நாள் அவனை தொடுகிறார். தொட்ட அடுத்த நிமிஷமே ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிறவனாய் மாற்றப்படுகிறார். புது சிருஷ்டி. உலகத்தை பிரியப்படுத்துவதற்காக, தன்னுடைய இனத்தை பிரியப்படுத்துவதற்காக, தான் கற்று வந்ததை பிரியப்படுத்துவதற்காக வாழ்ந்து கொண்டிருந்த மனுஷன் புது சிருஷ்டியை மாற்றப்பட்ட ஒரு நொடி பொழுதிலே ஆண்டவருக்கு பிரியமுள்ள ஒரு மனுஷனாய் மாற்றப்பட்டான். இன்றைக்கு ஆண்டவருடைய பிள்ளையே, நீங்களும் நானும் அப்படி ஒரு புதிய சிருஷ்டியாய் மாற விரும்ப வேண்டும். என்னுடைய விருப்பப்படி அல்ல, என்னுடைய சித்தப்படி அல்ல, ஆண்டுடைய விருப்பப்படி, ஆண்டுடைய சித்தத்தின்படி நான் வாழுவேன் என்று நீங்கள் உங்களை அர்ப்பணிக்கும் பொழுது நிச்சயமாக பழைய காரியங்கள் எல்லாவற்றையும் தேவன் அழித்து போட்டு புதிய நன்மைகளால் உங்களுடைய வாழ்க்கையை நிரப்ப வல்லமுள்ளவராக இருக்கிறார். முதல்ல வாசித்தோம், ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ளாக இருந்தால் அவன் புதிய சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின.